ஹாய் எவ்ரிவான். மிக பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் புலமை பரீட்சையிலே சித்தி அடைந்து சிறந்த பெறுபேறுகளை பெற்றதன் பின்னர் பெரிய பாடசாலைக்கான வாய்ப்பை பெற்று 11 வயதுகளுடைய பாடசாலை மாணவி 6ஆம் தரத்தில் கல்வி கற்பதற்காக 1.5 மாதங்களுக்கு முன்னர் கெக்கிராவை மத்திய மகா வித்தியாலயத்திற்கு வருகின்றார். என்றாலும் இறுதியில் அந்த குடும்பத்திற்கு மிக பெரும் பேரதிர்ச்சியாக பாடசாலை சென்ற மாணவி இறுதியில் வீட்டிற்கு சடலமாகவே சென்றிருந்தார். இந்த சோகமான சம்பவம் கெக்கிராவை பிரதேசத்திலே இடம்பெற்றிருந்தது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இரண்டு நாட்களுக்கு முன்னர் 11 வயதுகளுடைய பாடசாலை மாணவி பாடசாலை நிறைவடைந்து பாடசாலையில் இருந்து வீட்டிற்கு செல்வதற்காக பேருந்திற்காக காத்திருந்த நிலையில் மயக்கமுற்ற நிலையில் அவர் வைத்தியசாலைக்கு பேருந்தின் ஓட்டுநரும் ஒரு குழுவினரின் உதவியுடன் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். என்றாலும் வைத்தியசாலையில் கூறப்பட்ட விடயம் குறிப்பிட்ட மாணவி ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்ற தகவலையே வைத்தியசாலையில் வழங்கியுள்ளனர். அதன் பின்னர் குறிப்பிட்ட மாணவியின் சடலம் அனுராதபுர போதனா வைத்தியசாலைக்கும் கொண்டு செல்லப்பட்டது. பிரேத பரிசோதனைகள் செய்யப்பட்டாலும் அதனூடாக இந்த உயிரிழப்பு எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் கிடைக்கவில்லை. அதன் பின்னர் மேலதிக ரசாயன பகுப்பாய்வுக்காக கொழும்பிற்கு உடலின் பாகங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எனவே குறிப்பிட்ட 11 வயதுகளுடைய மாணவி இவ்வாறு உயிரிழந்தார். இவருடைய உயிரிழப்பிற்கு என்ன காரணம் என்பது மர்மமாகவே காணப்படுகின்றது. என்றாலும் 1.5 மாதங்களுக்கு முன்னர் புலமை பரீட்சையிலே சிறந்த பெறுபேறுகளை பெற்றதன் ஊடாக கெக்கிராவில் அமைந்துள்ள பிரபல பாடசாலையான கெக்கிராவை மத்திய மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு குறிப்பிட்ட மாணவிக்கு கிடைக்கின்றது. தம்புள்ளை சீகிரியா பிரதேசத்தை சேர்ந்த குறிப்பிட்ட மாணவி இந்த பாடசாலையில் வந்து கல்வி கற்கின்றார். தினமும் பஸ்ஸிலே சென்று வரும் நிலையிலே குறிப்பிட்ட தினத்தன்றும் பாடசாலைக்கு வருகை தந்து கல்வி கற்றதன் பின்னர் மீண்டும் பஸ்ஸிலே வீட்டிற்கு செல்வதற்காக காத்திருந்த நிலையிலே இந்த சோகமான சம்பவமாக குறிப்பிட்ட மாணவி மயக்கமுற்ற நிலையில் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருந்தது. மிக பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தனது பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்பிய பெற்றோர் இறுதியிலே வீட்டிற்கு மீண்டும் குறிப்பிட்ட மாணவி சடலமாகவே சென்றிருந்தார். இது மிக பெரும் சோகத்தை பாடசாலை மட்டத்திலும் அவருடைய குடும்பம் உறவினர்களுக்கும் மிக பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. என்றாலும் மீட்க முடியாத மிக பெரும் சோகமாக 11 வயதுகளுடைய 6ஆம் தரத்தில் கல்வி கற்கும் சீகிரியா பிரதேசத்தை சேர்ந்த மாணவியின் உயிரிழப்பு காணப்பட்டது. போலீசாரின் தகவல்களுக்கு அமைய ரசாயன பகுப்பாய்வுகளின் பின்னரே குறிப்பிட்ட மாணவியின் உயிரிழப்பிற்கான உண்மையான காரணங்கள் வெளிக்கொணரப்படும் என கூறியிருந்தனர். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.